இனி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃபிளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃபிளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross, நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 7686827737. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். நாட்டின் பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் அரசியல் கட்சிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேட்டுக் கொண்டார். தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை எனும் தலைப்பில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அரங்கில் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், போர் யாருக்கும் உதவியாக இருக்காது. முன்னேற்றத்தை, அமைதியை மாற்றும் தன்மை போருக்கு உள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளும் தேசிய பாதுகாப்பு, தேச முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் உயர்ந்து வருகிறது. தற்பொழுது உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விளங்குகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மருத்துவர்களும், செவிலியர்களும், சுகாதார ஊழியர்களும் தங்களின் வாழ்வை பணயம் வைத்து பணியாற்றினர். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை பிரதமர் மோடி அவர்கள் வழங்கினார். இளநிலை, முதுநிலை மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது. இதை மேலும் உயர்த்த வேண்டும். மருத்துவ வசதியில் புதுச்சேரி உலகத்தரம் வாய்ந்த மையமாக மாற்றப்பட வேண்டும். இதனால் மருத்துவ சுற்றுலாவிலும் புதுச்சேரி மேம்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வைத்திலிங்கம் MP, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, AKD ஆறுமுகம் MLA, தலைமை செயலர் சரத் சௌகன், ஜிப்மர் இயக்குநர் VS நேகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி துணை ஜனாதிபதியிடம் முதல்வர் ரங்கசாமி மனு அளித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரை நேற்று சந்தித்த முதல்வர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி மனு அளித்தார். அவர் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக அடுத்தடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் கட்சி பேதமின்றி மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டிய மத்திய அரசிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி உள்ளனர். புதுச்சேரி சட்டசபையிலும் அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஆதரவுடன் பலமுறை தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளின் மற்றும் மக்களின் தீவிர விருப்பமான மாநில அந்தஸ்தை புதுச்சேரிக்கு வழங்கப்பட வேண்டும். சட்டசபை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நிதி ஆணையத்தில் சேர்க்கப்படவில்லை. இது ஒரு யூனியன் பிரதேசம் என கூறி அதன் வளர்ச்சிக்கு முறையற்ற நிதி பகிர்வை ஏற்படுத்துகிறது. எனவே புதுச்சேரியை வாழ்க்கை தரத்தில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும், சுற்றுலா மற்றும் தொழில்துறை மேம்பாட்டை மேம்படுத்தவும் மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து உயர் மட்டங்களில் விவாதிக்குமாறு தங்களிடம் மனதாக கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கல்லறை பகுதியில் ₹20 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி MLA பிரகாஷ்குமார் முன்னிலையில் அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் தெற்கு பகுதி அருகே உள்ள கல்லறை பகுதியில் ₹20 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், சார் பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
மதுகடிப்பட்டில் வீடற்ற நரிக்குறவர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மதுகடிப்பட்டு பகுதியில் சாராய கடை பின்புறம் கடந்த 120 ஆண்டுகளுக்கு மேலாக வீடின்றி வாழ்ந்து வரும் நரிக்குறவர் சமூக மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா வழங்க கோரி இன்று வெள்ளியனூர் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நரிக்குறவர் நலசங்க தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. ராமச்சந்திரன், விஜய், சந்திரா, ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் கண்டன உரையாற்றினார். மேலும் ஏப்ரல் 14ஆம் தேதி இயக்க தலைவர் நித்யானந்தம், குதிரை பொன்னார் சமூக தலைவர் தெய்வநீதி உள்ளிட்ட பலர் உரையாற்றினர். கடந்த 25 ஆண்டுகளாக நரிக்குறவர் மக்களின் பிள்ளைகள் எதிர்கால நலனிற்காகவும் வாழ்வுரிமை நிலைபெறவும் அரசிடம் மனைப்பட்டா கோரி தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அரசு காலம் கடத்துகிறது எனவும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். மழை இருக்கும் இடமெல்லாம் முருகனுக்கு சொந்தம் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மதுரை பாண்டியகோவில் அருகே வரும் ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு அறுபடை வீடுகளின் கண்காட்சி துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணியம், புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் சார்பற்றது, அரசியல் உள்நோக்கம் இல்லாதது, ஆன்மீகத்தின் மீதும் முருகன் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லோரும் கலந்து கொள்கிற மாநாடு. அமித்ஷா ஒரு ஆன்மீக அன்பராக மக்களிடத்தில் மாநாட்டை சிறப்பாக நடத்துமாறு கோரிக்கை வைத்துள்ளார். அவரை பாஜக தலைவராக பார்ப்பது அபத்தமானது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கூட அழைப்பிதழ் கொடுக்க நேரம் கேட்டிருக்கிறோம். அவர் இன்னும் நேரம் கொடுக்கவில்லை. மழை இருக்கும் இடமெல்லாம் முருகனுக்கு சொந்தமானது. தமிழக அரசு எந்த நோக்கத்தில் முருகன் மாநாடு நடத்தியதோ அதே நோக்கத்தில் தான் முருக பக்தர்களின் மாநாடும் நடத்தப்படுகிறது. இதில் எந்த பிளவுவாத நோக்கமும் கிடையாது என தெரிவித்துள்ளார். ஊர்காவல் படை வீரர்கள் 15 பேர் பணிமூப்பு அடிப்படையில் சட்டசபை காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டசபை காவலர் பணியிடம் 15 காலியாக இருந்தது. இந்த இடங்களை போலீஸ் துறையில் பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினர்களை பணிமூப்பு அடிப்படையில் நிரப்ப ஒப்புதல் பெறப்பட்டது. அதனையொட்டி பணிமூப்பு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் 15 பேருக்கு நேற்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி பணி ஆணையை வழங்கினார். அப்போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார். உழவர்கரை புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனியில் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு தேர்பவனியில் கலந்து கொண்டவர்களுக்கு புனித அந்தோணியாரின் புகைப்படத்தை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை 4வது தெருப்பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோணியார் ஆலயம் ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து ஆலயத்தின் பெரிய தேர்பவனி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி பிரார்த்தனை செய்தார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 1000 பக்தர்களுக்கு இனிப்பு பன்கள் மற்றும் அந்தோணியார் லாமினேஷன் புகைப்படங்களை வழங்கினர். முன்னதாக ஆலயத்திற்கு நற்கொடையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வணக்கம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் வழக்கறிஞர்கள் கையொப்பமிட்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி 1 லட்சம் கையெழுத்து பெற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த கையெழுத்து இயக்கத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் கையொப்பமிட்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ரமேஷ் மற்றும் முன்னாள் தலைவர் குமரன் உட்பட வழக்கறிஞர்கள் நேரு எம்எல்ஏ முன்னிலையில் தனி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி கையொப்பமிட்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுநல அமைப்பு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சார்பாக 15வது சப் ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான சாம்பியன் கோப்பை போட்டி ஜூன் மாதம் 9 முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. தொடக்க நிகழ்ச்சியில் லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சேர்மன் திரு லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் குருலிங்கம் போட்டியினை துவக்கி வைத்தார். இறுதிப் போட்டி ஜூன் மாதம் 15ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் நடைபெற்றது. பெண்கள் பிரிவில் ஜேம்ஸ் ஹாக்கி கிளப் அணி முதல் பரிசும், மேஜர் தயாச்சந்த் ஹாக்கி கிளப் அணி 2ஆம் பரிசும் வென்றனர். ஹாக்கி கிளப் அணி 3ஆம் பரிசை வென்றனர். ஆண்கள் பிரிவில் ஜேம்ஸ் ஹாக்கி கிளப் அணி முதலிடத்தையும், ஒலிம்பியன் பெருமாள் ஹாக்கி கிளப் அணி 2ஆம் இடத்தையும் வென்றனர். ஹாக்கி கிளப் அணி 3ஆம் இடத்தை பிடித்தனர். பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் மூத்த பயிற்சியாளர் திரு மூர்த்தி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். டாக்டர் எஸ் பழனி நோக்க உரையாற்றினார். சங்கத்தின் தலைவர் டாக்டர் இ குமரேசன் தலைமை உரையாற்றினார். சங்கத்தின் செயலர் திரு எஸ் அன்பழகன் சாம்பியன் கோப்பை போட்டியின் செயல் அறிக்கை வாசித்தார். சர்வதேச ஹாக்கி விளையாட்டு வீரர் திரு ஜி செந்தில்குமார் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர் திரு எல் சந்திரமோகன், விளையாட்டுக்கு புரவலர், சமூக ஆர்வலர் அவர்கள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சாம்பியன் கோப்பையை வழங்கி பரிசளித்து சிறப்பித்தார். ஏற்பாடுகளை சங்கத்தின் பொருளாளர் திரு எஸ் சந்திரசேகர் மற்றும் மூத்த விளையாட்டு வீரர்கள் திரு ஆர் அரவிந்தன், திரு சரவணன், திரு என் கமலக்கண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். இத்தகவலை சங்கத்தின் செயலர் திரு அன்பழகன் அவர்கள் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பளுதூக்கும் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். புதுவை பளுதூக்கும் சங்கத்தின் 2025-29 ஆண்டிற்கான நிர்வாகிகளை தேர்வு செய்யும் கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதற்காக இந்தியா பளுதூக்கும் சம்மேளனம் சார்பில் தேர்தல் குழு அமைக்கப்பட்டது. தலைவராக உதயகுமார், துணைத் தலைவராக ருத்ரமூர்த்தி, கீர்த்தி, பொதுச் செயலாளராக கணபதி, இணை செயலாளராக பிரகதீஸ்வரி, சித்ரானந்தம், பொருளாளராக ஐயனார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்தியா பளுதூக்கும் சம்மேளனம் அமைத்த தேர்தல் கமிட்டியின் உறுப்பினர்கள் சுப்பிரமணிய கும்பாசே, தலைவர் ஆனந்த கவுடா, உறுப்பினர்கள் ரஜினேஷ், பாஸ்கர், சதீஷ், சிவலிங்கம், ஸ்டாலின் மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இத்தேர்தலை தேர்தல் அதிகாரி வழக்கறிஞர் அருள்கோ சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் நந்தா ஜெய் ஸ்ரீதரனின் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் நந்தா ஜெய் ஸ்ரீதரனின் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை தொகுதியில் இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மேலும் லாஸ்பேட்டையில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நந்தா ஜெய் ஸ்ரீதரனுக்கு பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து, மேலும் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் NSG ஜெய்பால் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் நந்தா ஜெய் ஸ்ரீதரனை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். விழாவிற்கான ஏற்பாடை என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் வணிக பிரிவு மாநில பொதுச் செயலாளர் நந்தா பூவராகவன் சிறப்பாக செய்திருந்தார். மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதி தேர்வான நீட் UG 2025 புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் மாணவர்கள் தேசிய அளவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். தேசிய தேர்வுகள் அமைப்பு NTA வெளியிட்ட முடிவுகளின் அடிப்படையில் புதுச்சேரி கிளையில் பயின்ற 4 மாணவர்கள் பின்வரும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். பிருத்திவிராஜன் 720க்கு 585, ராமநாதன் 720க்கு 581, சோமேஸ்வர் 720க்கு 568, வைஷ்ணவி 720க்கு 549 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இந்த வெற்றி குறித்து ஆகாஷ் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிக தலைவர் திரு தீரஜ்குமார் மிஸ்ரா கூறுகையில், நீட் UG 2025 தேர்வில் எங்கள் மாணவர்கள் பெற்றுள்ள மகத்தான வெற்றிக்கு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். தேசிய அளவில் மிகுந்த போட்டியுடன் நடத்தப்படும் இந்த தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுவது எளிதல்ல. இது மாணவர்களின் கடின உழைப்பு, பெற்றோர் ஆதரவு மற்றும் எங்கள் பயிற்சி தரத்தின் வெளிப்பாடாகும். மாணவர்களின் மருத்துவ பயணம் இதனால் இன்னும் உறுதியடைகிறது என்றும் அவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் எனவும் அவர் கூறினார். கண்டமங்கலம் தனியார் கட்டுமானத்திற்கு கட்டுமான பொருள் எடுத்து வந்த லாரி மழைநீர் சேகரிப்பு வாய்க்காலில் சிக்கிக் கொண்டது.
விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டமங்கலம் அருகே தனியார் கட்டுமானத்திற்கு பயன்படுத்த எம்சாண்ட் டிப்பர் லாரியில் கொண்டுவரப்பட்டது. இதனை கட்டுமான மேல்தளம் ஓட்டும் பணிக்காக அருகில் கொண்டு செல்லும் பொழுது மழைநீர் வாய்க்காலில் பின்சக்கரம் சிக்கிக் கொண்டு நின்றது. இதனால் இட உரிமையாளரும் மற்றும் அப்பகுதி மக்களும் சிறிது பதட்டம் அடைந்தனர். பின்னர் எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரி உரிமையாளர் வலுத்தூக்கும் இயந்திரம் கொண்டு வந்து லாரியில் இருந்து எம்சாண்ட் முழுவதையும் இறக்கிய பின்னர் அந்த லாரியை விட்டனர். விழுப்புரத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருடிய வடமாநில கொள்ளையர்களை 24 மணி நேரத்தில் பெங்களூர் சென்று போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ரெட்டியார் மில் மற்றும் மேற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எம்ஜி ரோடு மாம்பழப்பட்டு ரோடு பகுதிகளில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் நேற்றிரவு பணம் வரும் பகுதியில் அலுமினிய தகடு வைத்து நூதன முறையில் பணம் கொள்ளையடித்ததாக புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து நகர காவல் ஆய்வாளர் சித்ரா, காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ், தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் லியோ சார்லஸ் மற்றும் காவலர்கள் தலைமையிலான 3 தனிப்படையினர் சம்பவ இடங்களை பார்வையிட்டு அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். குற்றவாளிகள் செல்லும் வழித்தடத்தை கண்டறிந்து பெங்களூரில் இருந்து வட மாநிலத்திற்கு தப்பி செல்ல முயன்ற சோனு, சஞ்சய்குமார், சிவா, லவ்குஷ் ஆகிய 4 பேர் கொண்ட கும்பலை பெங்களூரில் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்த போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன், விழுப்புரம் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா ஆகியோர் வெகுவாக பாராட்டினர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.